வணக்கம். என்ன இந்த டைமில் மர்சிமா மறுபடியும் வந்து வீடியோ போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் நல்ல மழை, கிளைமேட் நல்லா இருக்குது. பட் நான் காமாக இல்லை. ஏன்னா மறுபடியும் ஒரு முடிஞ்சு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றியே திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. நேற்று நான் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தேன் லைவ் போட்டு. இந்த கேஸ் விஷயத்தை பற்றி யாரும் பேசாதீங்க, இது நடந்துட்டு தான் இருக்குது, இதில் நான் வித்ட்ரா வாங்கலை, இது மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்யும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். கொடுத்த பிறகு ஒருத்தரும் உட்கார்ந்து உங்களுக்கு வாய்க்கு ஏதாவது அவள் வேணும்னா நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க. அன்வான்டான விஷயங்களை பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லையா, உங்கள் சேனலை மூடிட்டு போய் உங்கள் வேலையை பார்க்கலாம். சரியா? இதை பற்றி பேசணுன்ற அவசியம்லாம் நான் சொல்லாத வரைக்கும் எப்படி நீங்கள் உங்கள் கற்பனை இதை பண்ணுவீங்க? நான் மன்னிப்புன்னு நான் கொடுத்தேன்னு சொன்னேன்னா, நான் ரொம்ப தெளிவாக நேற்று சொல்கிறேன் இல்லையா? நேற்று யாரெல்லாம் என் லைவை பார்க்கலையோ போய் பாருங்கள், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவங்க மறுபடியும் சென்னைக்கு வர வேண்டியிருக்கும், ஒரு தடவையோ 2 தடவையோ அவங்க சென்னைக்கு வர வேண்டியிருக்கும். அதுக்குரிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நான் எதுவுமே பொறுமையாக போல, நான் தெளிவாக சொல்கிறேன். மறுபடியும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், நான் அவங்க மேலே வச்சுருந்த அவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த பாதிப்பால் ஏற்பட்ட விஷயத்துக்கு என்ன செய்யணுமோ அது சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன்ருக்கேன். அவ்வளோதான். புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தவங்க உட்காந்து வீடியோவில் சொன்னாங்க, நான் என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அதுக்குரிய விஷயத்தெல்லாம் நான் பேசி சால்வ் பண்ணிட்டேன்னா அதை அவங்கக்கிட்ட போய் கேட்கணும். என்கிட்ட உட்காந்து காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கேன்னா, உங்களால் முடிஞ்சால் அந்த கருத்துக்குள்ள விஷயங்களை கேளுங்க. உங்கள் கற்பனைக்கு யாரோ சொல்கிறாங்கன்னா அவங்க யாரோ ஏதாவது சொல்லுவாங்க. நான் சொன்னேனா நான் சொல்லாமல் நீங்கள் எப்படி அதை வந்து கேட்பீங்க? நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது என்கிட்ட கேளுங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்களான்னு கேள்வி. நேற்று தானே ஒரு வீடியோ போட்டு 1.5 மணி நேரம் லைவ் போட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போன பிறகு மறுபடியும் இதே காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு போல உங்கள் யாருக்கிட்டே இருந்தால் நான் காசு எதுவும் வாங்கியிருக்கேனா, இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறேன்? இல்லை. நான் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு, எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நான் என்ன தீர்வு பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். சட்டத்தின்படி நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட எத்தனை தினமும் நான் விளக்கம் கொடுத்துட்டே இருக்குமா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னா அவங்களாம் அப்படிதாங்க, கண்டென்ட்டுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே என்னோட லைவுக்காக வீடியோஸில் உட்காந்து அதில் கமெண்ட் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன டென்ஷன் பண்ணுறது இல்லாமல் நீங்களும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒரு சில மேலெல்லாம் ஒரு வயதுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கு. சரியா? நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யாரோ ஏதோ சொல்கிறாங்களா, உண்மை நிலவரம் என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா அதோட விட்டுருணும். திரும்ப உங்கள்கிட்ட லைவ் போட்டு உட்காந்து இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்க முடியாது. எனக்கு 1008 வேலைகள் இருக்குது. சரியா? நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் யாரோ ஏதோ சொல்கிறாங்க, நீ போய் கேளுங்க. அவங்க கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சு ஹைப் பண்ணுறாங்கன்னா உங்கள் சேனலை க்ரோத் பண்ண நீங்கள் போய் கேளுங்க. இல்லை லைவ் போடுவாங்கல்ல, அப்போ போய் கேளுங்க, யார் சொன்னா, மன்னிச்சாங்களா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு ஏன் இந்த வீடியோவில் வந்து போடுறீங்க? நான் அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, அதுக்கப்புறம் ஏன் வந்து கேட்குறீங்க? அதே மாதிரி நம்ம இந்திய அரசியல் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கு. இந்திய சட்டப்படியில் எல்லா சட்டப்படியும் இருக்கு. நினைக்கிறேன் ஒருத்தவங்க மேலே நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம்னா 2 தரப்புதாரரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சு அந்த விசாரணையோட உண்மை தன்மை என்னன்னு பார்த்துதான் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆனாங்க. நான் அன்னைக்கு விசாரிச்சு போய் சொல்லிட்டேன், அடுத்த ஸ்டேஜ் மூவ் பண்ணுங்கன்னு எழுதி ரிட்டர்னில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். வாயால் சொல்லலை, ரிட்டர்னில் கொடுத்து சைன் பண்ணி என் லாயர் சைன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ரிட்டர்ன் வாங்குறேன்னு கொடுக்கவே இல்லை, ஃபர்தராக மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை அதை முடிஞ்சிருச்சின்னு சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சரியா? நீங்கள் உங்கள் கற்பனை யாரோ ஏதாவது சொல்கிறாங்களா அங்கே போய் கேளுங்க. நீங்கள் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட்ஸை எனக்கு போடாதீங்க. சரியா? உங்கள் எல்லார் மேலேயும் ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவர் எதுவும் ஏதோ பேசுகிறாரா, அது அவருடைய பொழப்புக்கு, அவருடைய வயிற்று பொழப்புக்கு அவர் ஏதோ பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. நான் அவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாதீங்க. இந்த கேஸ் ரிலேட்டடான விஷயங்களை வீடியோவில் உட்காந்து பேசாதீங்க. ஆல்ரெடி உங்கள் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண பிறகு நீங்கள் பேசக்கூடாது. அது ரொம்ப கடுமையான சட்டப்படி நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் சேனலை மூடி வச்சுட்டு வேலையை பாருங்கள். தயவு செஞ்சு பேசி எனக்கு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்களால் நான் ஏற்கனவே மன உளைச்சல் ஆகிட்டேன், மறுபடியும் மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா நான் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நான் சொல்லிட்டேன், அமைதியாக விடுங்க. நான் அது என்ன பண்ணணுமோ அது பண்ணுறது நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். திரும்ப வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வேணுக்குன்னே என்னை வந்து ஏற்றி விட்டுட்டு என்னை வந்து நான் என் வாயிலேருந்து ஏதாவது வார்த்தைகள் வரும், அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஃபர்தராக மூவ் பண்ணலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். நான் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் விட மாட்டேன்.
நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, என்ன பேசினாலும் சரி நடக்காது. புரியுதா? நான் தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் என்ன நம்புகிற எல்லா என்னுடைய கமாண்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். சட்டம் தன் கடமையை செய்யும். நான் அதில் ஒரு தடவையும் ஒரு நாளும் அதை விட்டு பின்வாங்க போகிறதில்ல. எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு, பாதிப்புக்கு நான் என்ன செய்யணுமோ அது செய்வேன். அவ்வளோதான். இதுதான் நான் சொல்கிறேன் கடைசி இது. மறுபடியும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு இது கேட்காதீங்க. காலையில் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது ரிலேட்டடாக பேசுங்க. தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வாங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னையும் டென்ஷன் ஆக்க வச்சு மன உளைச்சலை கொடுக்காதீங்க. அவங்கெல்லாம் பண்ணுறதே எதுக்கு தெரியுமா? எனக்கு நீங்கள் எல்லாரும் வந்து மன உளைச்சல் கொடுக்கணும் தான் இன்டைரக்டாக அவங்க பல விதத்தில் ட்ரை பண்ணுறாங்க. அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சட்டப்படி நான் என்ன பண்ணுறனோ அந்த வேலையை நான் செய்வேன். சட்டம் தன் கடமையை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அதை விட்டு பின்வாங்க போகிறதில்ல. அப்படி ஒரு வேளை பின்வாங்குறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். எப்படி நான் சத்யா விஷயத்துக்கு சொன்னனோ அதே மாதிரி நான் சொல்லுவேன். சொல்லாமல் நான் போக மாட்டேன். புரியுதுங்களா? இனிமேல் இதை பற்றி தயவு செஞ்சு யாரும் வந்து கமெண்டில் போடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அது அவங்கவுங்களுடைய உருட்டல், பிரட்டல், மிரட்டல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சரிங்களா? நான் செஞ்சேன்னா என்கிட்ட கேளுங்க. சரியா?